வணக்கம் நண்பர்களே. ஸோ ட்ராவல் வித் வரனில் நீங்கள் கோவா சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பார்ட் 1 எண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன் எம்ஓபிஏ ஏர்போர்ட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்னு சொல்லி. ஸோ பார்ட் 2 ஃபுல்லாகவே எம்ஓபிஏ ஏர்போர்ட்டை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா எய்ம்ஸ் மாதிரி. இது ஒரு பெரிய கேம்பஸ் தான், பயங்கரமாக இருக்குது வெளியிருந்து பார்க்குறதுக்கு. ஸோ எம்ஓபிஏ ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இது இருக்குது. ஆயுர்வேதா படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம எம்ஓபி ஏர்போர்ட் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற லான்ச் வந்து நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணோம், என்னென்ன கார்ட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோவாவில் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று நார்த் கோவா, இன்னொன்று வந்து சவுத் கோவாவில் இருக்குது. ஸோ நம்ம இருக்கிறது வந்து நார்த் கோவாவில் எம்ஓபி ஏர்போர்ட்டில் செக்கினை முடிச்சுட்டு கில்ட்டி ஹோல்டு ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து தான் நம்ம வந்து லான்ச்சை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ லான்ச் அக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எம்ஓபிஏ ஏர்போர்ட்டை ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம லான்ச் அக்சஸ் வந்து எப்படி பண்ணலாம், என்ன கார்டு யூஸ் பண்ணலாம், ₹2 என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, ஏர்போர்ட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம டைம் டிலே பண்ணாமல் நேராக லான்ச்குள்ளே என்ட்ரி அடிச்சிடலாம். ஸோ உள்ளே போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க வெளியவே. ஸோ இந்த டிஸ்பிளேல இருக்கிற கார்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து அக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணால் நமக்கு வெறும் ₹2 உள்ள வந்து அன்லிமிட்டட் பஃபட் ஃபுட்டு வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ நாங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணி வெறும் ₹2 கொடுத்து லான்ச்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே நாங்கள் அன்லிமிட்டெட் பஃபெட் ஃபுட்டை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னா அதில் இருக்கிற லான்ச் வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஏர்போர்ட்டோட வெப்சைட்டுக்கு போய் லான்ச் அதில் ஏதாவது ஒரு லான்ச் இருக்கும் கண்டிப்பாக. அந்த லான்ச்சோட பேரை நீங்கள் போட்டு அந்த லான்ச்சில் என்னென்ன கார்டெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். அந்த கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வெறும் ₹2 நீங்கள் வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம கொடுத்து உள்ளே வர வேண்டியிருக்கும். ஸோ இங்கே கார்டு இல்லாமல் இந்த கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அன்லிமிட்டெட் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ₹1009 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வித் டேக்ஸ். ஸோ நாங்கள் வந்து இந்த கார்டு இருந்தனால வெறும் ₹2 உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஆனால் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருந்துச்சு. எங்களுக்கு பயங்கர பசி, ஷூட் பண்ணுறதுக்குலாம் நேரமே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே நுழைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து எல்லாமே நம்ம உள்ளே வரப்போ காலியாக இருந்துச்சு. ஸோ அதை ரீஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரீஃபில் பண்ணுற நேரத்தில் எங்களால் ஷூட்டுமே எடுக்க முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சுனால பசி வேறையா நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாய்ஸ்லாம் அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ ரீஃபில் பண்ண உடனே வந்து என்னால் பசி அடக்க முடியல. ஸோ ஷூட் பண்ணாமல் நான் நேராக சாப்பிட உட்காந்துட்டேன். ஸோ நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாமே அன்லிமிட்டட் தான். சப்பாத்தி இருந்துச்சு, சிக்கன் குருமா இருந்துச்சு, பன்னீர் கிரேவி இருந்துச்சு, ரைஸ் இருந்துச்சு, தால் வச்சுருந்தாங்க, அப்புறம் சாம்பார் இருந்துச்சு, கர்ட் ரைஸ் இருந்துச்சு, ரசம் இருந்துச்சு, பிக்கிள்லே வந்து 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க, அப்புறம் கேக் வச்சுருந்தாங்க, அப்புறம் பானிபூரி பிளேட் இருந்துச்சு, அப்புறம் தட்டு வடை செட் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்லிமிட்டட் நான் ஆல்கஹாலிக் பியூவரேஜஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி, கோக். ஸோ குழந்தைங்களாம் நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணும்னா நம்ம செஃப் கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க வந்து என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம லைவ் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச அல்டிமேட் இந்த பாயாசம் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயாசம் எடுத்து சாப்பிட்றப்ப தான் சுகமே தனியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து இந்த லான்ச்சை வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த லான்ச் எல்லாம் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணி ₹2 அன்லிமிட்டட் ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நண்பர்களே, எம்ஓபிஐ ஏர்போர்ட்டுக்குலாம் சுற்றி பார்த்துட்டீங்க, லான்ச் எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா